ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கடல்கன்னி ஷோ, அதாவது அக்வேரியம் எக்ஸ்போ போட்டிருக்காங்க. அங்கே நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த எக்ஸ்போ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் தாங்க நடக்குது. அதோட என்ட்ரன்ஸே இந்த மாதிரி ஃபிஷ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. முக்கியமாக பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. வர கிட்ஸ் எல்லாமே ஃபிஷ் வாய்க்குள்ளே போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே போனோன்னே இருட்டான ஒரு கேவுக்குள்ளே போன மாதிரி இருந்தது. என்னன்னு கேட்டால் குணா கேவ் செட்டப்பில் நல்லா சவுண்ட் எஃபெக்டோடு நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன ரொம்ப இருட்டாக இருந்தது, கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் குட்டீஸோடு உள்ளே போகிறீங்கன்னா ஒன்று அவங்கள எடுத்துக்கோங்க கையில், இல்லைன்னா கையில் நல்லா பிடிச்சிக்கோங்க. ஏன்னா உள்ளே ரொம்ப இருட்டாக இருந்தது. சில குழந்தைங்க பயப்படவும் செஞ்சுருந்தாங்க அந்த சவுண்ட் எஃபெக்ட்னால. ஸோ குட்டீஸை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்துப்போங்க. அங்கேருந்து வெளியே வந்தோன்னா ஸ்னோ கிண்டம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்க நல்லா இருந்தது. நம்ம அங்கே கூலிங்கும் ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஏர் கூலர்லாம் வச்சு நல்லா செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது ரொம்ப சின்ன செட்டப் தான், பெருசாக இதில் ஒன்றும் இல்லை. சும்மா இதை பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். இந்த ஸ்னோ கிங்டம்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா தான் அக்வாரியம் இருந்தது. அங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. நீங்கள் குட்டீஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. சின்ன ஃபிஷ்லேருந்து பெரிய ஃபிஷ் வரையும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ் அங்கே இருந்தது. குட்டீஸ்லாம் பயங்கரமாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த கலர்ஃபுல்லான குட்டி ஃபிஷ் தான் எல்லா குட்டீஸையும் அட்ராக்ட் பண்ணுச்சு. அவங்க தான் இந்த கலர் ஃபிஷ்ஷஸை பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ குட்டீஸை கூப்பிட்டு போனீங்கன்னா இந்த எக்ஸ்போவில் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்போவோட டைமிங் பார்த்திங்கன்னா டெய்லி 3 to 10. ஆனால் இதில் அந்த மெர்மைட் ஷோ, அந்த கடல் கன்னிக்கு ஷோ 4 to 10 தான் போடுறாங்க. 1 hour டிலேயாக தான் போடுறாங்க. அதாவது எக்ஸிபிஷன் 3 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் கடல் கன்னி ஷோ 4 o'clock தான் அவங்க போடுறாங்க. நீங்கள் போகிற மாதிரி இருந்தால், நீங்கள் கடல் கன்னி ஷோ பார்க்குற மாதிரி இருந்தால் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே போங்க. அப்போ தான் அதை போடுவாங்க. அண்ட் ரொம்ப டிலேவாக போயிடாதீங்க. ரொம்ப டிலேவாக போனாலும் கூட்டம் அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போல்லாம் மழையும் வந்துடுது. ஸோ நீங்கள் உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அதை பார்த்து போய்க்கோங்க. அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் வீக்கெண்ட் போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க. வீக்கெண்ட் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. வீக் டேஸில் போனீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது. இது April 25 தான் போட்டிருக்கனால கண்டிப்பாக ஜூன் வரலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்ட்டுக்கு 90 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 5 year கிட்ஸ்க்கு எந்த ஒரு ஃபீயுமே கிடையாது. நீங்கள் பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது.
டூ வீலருக்கு வந்துட்டு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் காருக்கு வந்துட்டு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கடல்கன்னி பார்த்துட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து ஷாப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ரைட்ஸும் நிறையா இருக்குது. அண்ட் குட்டீஸ்க்கெலாம் நிறைய ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் போய் அவங்கள கூப்பிட்டு போய் என்ஜாய் பண்ணலாம். இந்த ரைட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் தனித்தனியாக அமௌண்ட் கட்டி தான் உள்ளே போகணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த 90 ருபீஸ் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ மட்டும்தான், உள்ளே வரத்துக்கு மட்டும்தான். இந்த ரைட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம தனியாக அமௌண்ட் கட்டி தான் வந்து உள்ளே போகணும். இந்த ரைட்ஸோட அமௌண்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து வேரி ஆகுது. அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ அதில் வந்து நீங்கள் காசு கட்டி வந்து போகலாம். இங்கே ரைட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபுட் ஸ்டால்ஸும் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா ஃபுட் ஸ்டால் போய் டெல்லி அப்பளம்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸிபிஷன் அல்லது வந்து திருவிழா இந்த மாதிரினாலே வந்துட்டு டெல்லி அப்பளம் தாங்க. அது சாப்பிட்டால்தான் எங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீலே வரும். ஆனால் ரேட்டு தான் ஒரு அப்பளம் வந்து 80 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போனீங்கன்னா எந்த மாதிரியான ஃபுட் வந்து விரும்பி சாப்பிடுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.